இன்றைக்கி நம்ம சிறுகதையில் 2வதாக காலனும் கிழவியும் பார்க்க போகிறோம். அது எழுதியவர் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனை பற்றிய குறிப்பு பார்க்கலாம். புதுமைப்பித்தனோட இயற்பெயர் சோ விருதாச்சலம். தமிழ் சிறுகதை இலக்கிய வரலாற்றில் இவருக்கு தனி இடமாக இருக்குது. புதுமைப்பித்தன் 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்கிறாரு. சிறுகதைக்கான கருப்பொருளை தேர்வு செய்வதிலும் கருப்பொருளை விவரித்து சொல்லும் நடை அழகியிலும் புதுமைப்பித்தன் தனி கருத்து விளங்கியிருக்கிறாரு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஒரு லைன் சுருக்கம் என்னன்னா, மருதாயிங்கிற பாட்டி யமதர்மரை கேள்வி மூலமாக யமனிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. காலனும் கிழவியும் அப்படிங்கிற சிறுகதையில் நமக்கு அமைந்திருக்குது. இப்போ கதையை விரிவாக பார்க்கலாம். வெள்ளைக்கோயிலுங்கிற கிராமத்தில் நடக்கிறத இந்த கதை ஆரம்பிக்குது. வயதான மருதாயிங்கிறவங்க வெள்ளைக்கோயில் கிராமத்தில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிறாங்க. மருதாயி பாட்டிக்கு பார்வை கொஞ்சம் மங்களாக தெரியும். அவங்க தன்னோட பேரன் மாடசாமி கூட வசிக்கிறாங்க. பேரன் மாடசாமி எருமைக்கிடாயை மேய்ச்சி வளர்க்குற வேலை பார்த்துட்ருக்கான். வளர்ந்து பெரிய இளைஞனாக மாறிவிட்டான். தன்னுடைய பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா தனக்கும் தன்னுடைய பேரனுக்கும் துணையாக இருப்பான்னு பாட்டி நினைக்கிறாங்க. இப்போ இந்த பூ உலகத்தில்